வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி தப்புதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இப்படி எடுத்து பேக் சைடு போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் பேக் சைடு நம்ம பாடி அளவு எடுத்துக்கணும். இங்க பாருங்க, அந்த கழுத்துக்கு மேல இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த எண்ட்ல வச்சு கரெக்டா நல்லா நேரா ப்ளவுஸ் கரெக்ட் பண்ணிக்கிங்க. 20 இன்ச் இருக்கு. இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டு பார்டர், இந்த ரெண்டு கரையும் ஆப்போசிட்ல, நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கணும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. அப்புறம் ப்ளவுஸ் எடுத்து பேக் சைடு டாட்டையும் ஷோல்டரையும் பிடிச்சி மேல ஷோல்டர் தையல் வாசிக்கு விட்டுட்டு கரெக்டா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு கோடு போட்டுடலாம். கழுத்து 2.5 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் இந்த பக்கம் தையல் வாசி விட்டுட்டு இந்த பக்கம் தையல் வாசி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். அப்படியே இந்த கையை இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா பாருங்க. இந்த அளவுக்கு தையல் வாசி விட்டுட்டு மேல கீழே விட்டுட்டு ப்ளவுஸ் நம்ம இழுக்க கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டுருங்க. ப்ளவுஸ் இழுக்காம அப்படியே கரெக்டா அப்படி வைங்க. வச்சுட்டு இங்க ஒரு மார்க்கு, தையல் வாசிக்கு விட்டு ஒரு மார்க்கு, இந்த பட்டியில இருந்து கீழே 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு. ப்ளவுஸ் இந்த லாஸ்ட் எண்ட்லயும் இந்த எண்ட்லயும் ரெண்டையும் ஒன்னா பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு இந்த ஓரத்துல கரெக்டா அப்படி வச்சுட்டு இந்த எண்ட்ல இருந்து 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அப்படியே இங்க பாருங்க, இந்த குக்கி பக்கம் இந்த சைடுல எடுத்து அப்படியே இப்படி வச்சுக்கிங்க. பட்டிக்கு தையல் வாசிக்கு ஒரு மெதி அளவு, ஒரு தையல் வாசிக்கு ஒரு மெதி அளவு விட்டுட்டு முண்டாவுக்கு மேல ஒரு மெதி அளவு விட்டுருணும். இப்போ நம்ம இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க எப்படி 2.5 வச்சுமோ அதே மாதிரி இங்கே 2.5 வச்சுக்கணும். இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடி அளவு 20 எடுத்தீங்கன்னா அந்த 20ல பாதி 10 இன்ச்சு நம்ம இங்க வச்சுக்கணும். இந்த கோட்டுக்கு நேரா நம்ம இங்க வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க்குக்கும் ஒரு கோடு, தையல் வாசிக்கு விட்டு ஒரு கோடு. இப்போ இங்க பெண்டு. இப்போ இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் டாட்டை இங்க பிடிச்சி இந்த ஷோல்டர் தையல் வாசிக்கு மேல விட்டுட்டு இங்க வச்சுக்கணும். ரொம்ப இழுக்காதீங்க, இது கிராஸ் கட்டிங்னால ரொம்ப இழுக்க தேவையில்ல. சாதா கட்டிங் ப்ளவுஸ் இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனா கிராஸ் கட்டிங்கா ரொம்ப இழுக்காதீங்க. இப்படி வச்சுட்டு ஒரு தையல் வாசிக்கு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பெண்டு போட்டுக்கணும். இந்த மார்க்கே நம்மளுக்கு போதும். சரிங்க, இதை வெட்டிக்கலாம்.
இப்போ இது எங்கெங்க அறுக்குது பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு அறுக்குது, இங்க ஒரு அறுக்குது. இப்போ இதை எடுத்துட்டு இந்த துணியை எப்படி போடணும் பாருங்க. இங்க இருக்கிற துணியை இப்படி அப்படியே ஆப்போசிட்ல நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கணும். கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம இப்படி கிராஸா நம்மளுக்கு ஆப்போசிட்ல இப்படி கிராஸா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி வச்சுதான் கொஞ்சம் ஆட்டமா இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, வெட்டி எடுத்துருக்கோம்ல, அதை இப்படி இந்த எண்டும் இங்க வரணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஓப்பன் கிட்ட கொஞ்சம் பார்த்து கரெக்டா வச்சுக்கிங்க. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்றேனோ அங்க மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க இப்படி வரணும். இப்போ இது இப்படி எடுத்துட்டு இந்த 2 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மார்க் பண்றதுன்னா நீங்க அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மார்க் சாக் பீஸ் நல்லா அழுத்தி இது பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அப்போ இங்க நம்ம வந்து இந்த மார்க் கொஞ்சம் பதிஞ்சிரும். இப்போ எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ இங்கே அர்க்கத் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு இங்க பதிஞ்சிருக்கு பாருங்க. அதுல நம்ம இப்ப இதை எடுத்து ஒரு சிலருக்கு நம்மளுக்கு அப்படியே பெண்டு போறதுக்கு வராது. அதனால அந்த மார்க்குக்கு நேரம் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து முன்னாடி முண்டா குடையிறது. அதிகமா குடைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டா குடைஞ்சா போதும். அதிகமா குறைஞ்சிங்கன்னா முன்னாடி கிராஸ் கட்டிங்கன்னா முன்னாடி இழுத்துட்டு இருக்கு. எந்த ப்ளவுஸுமே அதிகம் குறையாதீங்க. இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். 3.75 இருக்கு. இப்போ இந்த 3.75 இருக்கு இல்லைங்களா, அந்த 3.75ல 3/4 பாதி 3 இருக்கு. 3/4 பாதி 1.75 வரும். இந்த இது சென்டர், நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். 1.75 இருக்குங்களா. இப்போ இங்க நம்ம எப்படி இங்க இருந்து இங்க 2.5 வச்சோமோ அதே மாதிரி நம்ம இங்க ஒரு 2.5 வச்சுக்கிட்டு இங்க இருந்து நம்ம 1.75 எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு நேரம் நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ டாட் பிடிக்கிறது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 3 இன்ச்சு, இங்க இருந்து 2 இன்ச்சு. இப்போ இதுக்கு சென்டர்ல வச்சு 2 இன்ச்ல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, இதுக்கும் இதுக்கும் சென்டர்ல 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்க சென்டர் வச்சுட்டு இங்க இருந்து 1.25, இந்த பக்கம் 1.25, மொத்தம் 2.5. இது முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இப்ப பேக் கழுத்து வெட்டிக்கலாம். இந்த சென்டரை இப்படி நல்லா மடிச்சுட்டு இந்த பேக் இல்லைங்களா, இதே இந்த கோட்ல அப்படி வச்சிருங்க. இங்கேயும் தையல விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஒரு சிலருக்கு எனக்கு கழுத்து ரொம்ப கீழே நல்லா அகலமா வரணும் அப்படின்றவங்களுக்கு இங்க 2.5 வச்சுருந்தீங்கன்னா இங்க 2.75 வச்சுக்கிங்க. எனக்கு அது வேணாம் அப்படின்றவங்களுக்கு, கழுத்து ரொம்ப அகலம் வேணான்றவங்களுக்கு இங்க எப்படி 2.5 வச்சீங்களோ அதே மாதிரி அங்கேயும் 2.5 வச்சுங்க. நான் இப்ப இவங்களுக்கு 2.75 வச்சிருக்கேன்.